விஜயோட அரசியல் இனிமேல் எப்படி இருக்கும்? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டை விட்டு வெளியேறுவதே செய்தியாக இருக்குன்னா எவ்வளோ கேவலம் பாருங்க. இந்த போலியான பிம்பங்கள் ரொம்ப நாளைக்கு கட்டமைக்க முடியாது. அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி டப்புன்னு உடஞ்சிரும். குறிப்பாக கேரளா ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விஜயை வந்து கோவத்தில் அவங்க பேசுகிறாங்க. பெரியாரின் பேரன் சொல்கிறாரு, வீராதி வீரன்கிறாரு, சூரன்கிறாரு. ஆனால் அவருடைய தொண்டன் செத்து போன பிறகு ஓடி போயிட்டார். இவர் ஹீரோ இல்லை, ஜீரோ. பாதவர்ஜினா தனி விமானத்தில் டெல்லி போனதாக இருக்கட்டும், கூட போன ஆட்கள் பற்றி லிஸ்ட்லாம் பார்க்குறப்ப இவங்க வந்து ஏதோ திட்டத்தோடு இருக்காங்க. எப்படி செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரோ, இபிஎஸ் டெல்லிக்கு போனாரோ, டிடிவி தினகரன் டெல்லிக்கு போனாரோ, தமிழ்நாட்டு அரசியல் டெல்லியில் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துருச்சுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குது. இவருக்கு பிரச்சனை, இவரும் டெல்லிக்கு தான் ஓடுறாரு. அங்கே நடந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி கண்ணு வந்து நீங்கள் வந்து ரூமில் வீட்டில் படுத்துக்கிட்டீங்க. 3 நாளாக எதுவும் பேசலை. கட்சி நிர்வாகி எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் ஃபோன் பண்ணி வச்சுட்டீங்க. எல்லாம் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறீங்க. பாஜக டீம், எம்பி டீம் ஒன்று வந்த குழு வந்த பிறகு அவங்க ஆராய்ச்சியெல்லாம் ஆய்வுலாம் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து பேசவே ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பாஜகவினுடைய குரலாக நீங்கள் இருக்கிறீங்க. பாஜக தான் உங்களை இயக்குகிறதுங்கிறத பலரும், என்னை போன்ற பலரும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரும். புசி ஆனந்த் வந்து இந்த நேரம் தான் வரணும், இந்த டைமில் இல்லை 2000 பேர் இருக்காங்க, 7000 பேர் தான் இருக்காங்க, கூட்டம் இல்லை, வர வேண்டாம், பொறுமையாக போகலான்னு அந்த அழுத்தம், இதுபோல் பல மாறுபட்ட கருத்துக்கள் இந்த 3 பேருமே மாற்றி பேசி அவர்களுக்குள்ளவே ஒரு சண்டை வந்ததாக பேசப்படுது. இதை எப்படி இல்லை, உண்மைதான். ஆரம்பத்தில் இருந்தே இந்த 3 பேருக்குள்ளேயுமே ஒரு சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. போலீஸ் சாமியார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டத்தை சேர்த்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சு பக்தியை ஊற்றுவதற்கான சில பாடல்கள்லாம் பாடி அவங்க அப்படியே உற்சாக நிலைக்கு அடைஞ்ச பிறகு தான் அந்த சாமியார் உள்ள வருவார். சைக்காட்ரிக் அட்டாக், அது ஒரு மனநிலை சம்பந்தமான விஷயத்தை தூண்டி விட்டு அதுக்கு பிறகு வர்றது. விஜய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் இல்லை, அது வந்து சேடிஸ்ட் மனப்பான்மை. நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டத்தை டெம்ப்ட் பண்ற வேலை. வணக்கம் தோழர். வணக்கம். 41 உயிர்களை பலி கொண்ட கரூர், அந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்காத தாவேகா, இதுபோல் பல விமர்சனங்கள் இருக்குது விஜய் மீது. இன்றைக்கு 6வது நாட்டில் விஜய் பனையூர்லேருந்து வெளியே வராது. பூனை பதுங்கியிருந்த பூனை வெளியே வருது. அவர் வெளியிட்ட அந்த காணொலியில், வீடியோவில் ஒரு அச்சமும் சரி, ஒரு வருத்தமும் இல்லாத ஒரு பார்வை. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்குறோம். விஜயோட அரசியல் இனிமேல் எப்படி இருக்கும்? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டை விட்டு வெளியேறுவதே செய்தியாக இருக்குன்னா எவ்வளோ கேவலம் பாருங்கள். அதாவது காலைல 1 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு. 6 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிறாரு. வாரம் ஒரு நாளில் வந்து அரசியல் பண்ணுறாரு. அதுவும் 9 to 6 பண்ணுறாரு. அப்படிங்கிற பல கட்டுப்பாடுகளை அவருக்கே விதிச்சுக்கிட்டு, அவர் பேச்சு அவருக்கே கேட்காம பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு தான் நம்ம நடந்தோம். தொடர்ந்து நம்ம அவருடைய விமர்சனங்கள் பார்த்துட்ருக்கோம். அவர் என்ன சொல்கிறார், அவர் கொடுத்த அந்த வீடியோவிலே சொல்கிறார், பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் 5 மாவட்டங்களில் போயிருக்கேன், எந்த பிரச்சனையுமே ஆகலைங்கிற ஒரு பச்சையான ஒரு பொய்யை சொல்கிறார். முதலில் நடந்த அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இப்போ சில உயிர்கள் பலி போச்சு, பலர் மயக்கமடைந்தாங்க. 2வது மதுரை மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேம்ப் போஸ்ட்டு வந்து ஒரு இனோவா காரில் விழுந்து அப்பளம் போல் நொறுங்குச்சு. அன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி பெருசாக உயிரிழப்புகள் ஏற்படலாம். அன்றைக்கி பெரிய உயிரிழப்புகள் மதுரையில் முதல் மாநாட்டிலேருந்தே அவர் சொல்கிறார், நான் இது வரைக்கும் எங்கேயும் போயிருக்கேன், எங்கேயுமே எந்த பிரச்சனையும் ஆகலைன்னு. 6 உயிர்கள் முதல் மாநாட்டில் போயிருக்கு. 400க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து ஆஸ்பத்திரி சேர்த்துருக்குறாங்க. என்றால் மதுரை மாநாட்டில் அதிர்ஷ்டவசமாக பலர் உயிர் தப்பிச்சாங்க. அந்த இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தின் மீது அந்த லேம்ப் போஸ்ட்டு விழுந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அது காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது தப்பிச்சது. அதற்கு பிறகு அன்னைக்கு நடந்த கரூரில் நடந்த மாநாட்டுக்கு, அந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி நாமக்கல்லில் பிரச்சாரம் பண்ணுறார். நாமக்கல்லையே பலர் மயக்கமடைந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட ஆஸ்பத்திரியில் 47 பேர் சேர்த்துருக்குறாங்க. அன்றைக்கி அங்கே பெருசாக வந்து உயிர் சேதம், அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படலை. உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு தான் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் போன இடங்கள்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு பச்சையான ஒரு பொய்யை சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து 3 நாள் உள்ளே போய் பதுங்கிக்கிட்டு ஒரு 36 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வந்தது. பாஜகவை சேர்ந்த எம்பிகள் குழு தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே வந்து ஆலோசனை நடத்தி அங்கே வந்து ஆய்வுகள் பண்ணதுக்கு பிறகு தான் இவர் பேச ஆரம்பிக்கிறார். அங்கே நடந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி கண்ணு வந்து நீங்கள் வந்து ரூமில் வீட்டில் படுத்துக்கிட்டீங்க. 3 நாளாக எதுவும் பேசலை. கட்சி நிர்வாகி எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் ஃபோன் பண்ணி வச்சுட்டீங்க. யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறீங்க. பாஜக டீம், எம்பி டீம் ஒன்று வந்த குழு வந்த பிறகு அவங்க ஆராய்ச்சியெல்லாம் ஆய்வுலாம் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பேசவே ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பாஜகவினுடைய குரலாக நீங்கள் இருக்கிறீங்க. பாஜக தான் உங்களை இயக்குகிறதுங்கிறத பலரும், என்னை போன்ற பலரும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரும். தமிழ்நாட்டில் விஜய்க்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்தினுடைய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜயை வைத்து செய்யணும். அந்த ரசிகர் கூட்டத்தை வைத்து ஆளுகிற அரசாங்கத்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராக மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற வேலையை பாஜக வந்து விஜயை வைத்து, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை
தொடர்ந்து என்னை போன்றவர்கள் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கிட்டே பாஜக தான் காரணம், அவருக்கு பாஜக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, பாஜகவினுடைய ஸ்கிரிப்டை தான் விஜய் வாசிக்கிறாரு, பாஜக தான் அவரை இயக்குகிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்போ இந்த சம்பவத்திற்கு பிறகு அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, இந்த சம்பவம் பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு பொதுமக்கள் மத்தியில் டிவி கேட்கும் பிறகும் விஜயின் மீது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பல நடுநிலைவாதிகள், கொஞ்சம் மூத்த அரசியல்வாதிகள், பக்குவப்பட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து விஜயினுடைய இந்த செயல் வந்து தப்பான செயல். ஆனந்த விகடனில் வந்து நேற்று இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நாங்கள் விஜயை தொடர்ந்து விஜய் சம்பந்தமான விஷயங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இந்த விஷயத்தை விஜய் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு அநீதி செய்திருக்கிறாருங்கிற ஒரு விளக்க வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் மாதிரியான ஆனந்த விகடன் தான் இவரை முதலில் மேடை ஏற்றி இவரை வந்து அரசியல்வாதியாக அழகு பார்த்தது. அப்படிப்பட்ட ஆனந்த விகடனே கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது வைத்திருக்கு. இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கேரளா ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விஜயை வந்து கோவத்தில் அவங்க பேசுகிறாங்க. பெரியாரின் பேரன், வீராதி வீரன், சூரன், இப்படி பேசுகிறாங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில். பெரியாரின் பேரன் சொல்கிறாரு, வீராதி வீரனுங்கிறாரு, சூரனுங்கிறாரு, ஆனால் அவருடைய தொண்டன் செத்து போன பிறகு ஓடி போயிட்டார், இவர் ஹீரோ இல்லை ஜீரோ அப்படிங்கிற வார்த்தையை கேரளா ஊடகங்கள் முழுவதுமாக 2-3 நாட்களாக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டோட மக்கள் பார்வை வந்து விஜயை ஒரு ஹைப்பில் வச்சுருந்தாங்க. இப்போது விஜயோட அரசியல் இந்த நகர்வு, அந்த இமேஜ், இன்றைய கரூர் விஷயத்துலேருந்து விஜய்க்கான இமேஜ் மக்கள்கிட்ட எப்படி இருக்குது? ஏன்னா மக்கள்கிட்ட தான் அந்த விஷயத்தையே அவங்க முன்மொழிஞ்சு பேசுகிறாங்க. எங்கள் பக்கம் மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்ற அந்த ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியிலே பதிலாக கேட்குறாங்க. திமுக தரப்பில் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த போலியான பிம்பங்கள் ரொம்ப நாளைக்கு கட்டமைக்க முடியாது. அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி டப்புன்னு உடஞ்சிரும். அப்போ விஜய் வந்து ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், ஒரு நீர்க்குமிழி தான் விஜய். அதான் மக்கள் மத்தியில் அவரோட இமேஜ் இப்போ எப்படி இருக்குது? இல்லை, இமேஜ் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து சிதறி போச்சு. அதாவது பெற்றோர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பையன் அங்கே போய் ஏதாவது ஒரு ஆச்சுன்னா வழக்கு கிழக்குன்னா பையனுடைய வாழ்க்கை போயிடும், எதிர்காலம் போயிடும், பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க. அந்த பசங்களில் ஒன்றும் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாம, ஒன்றும் அந்த நிலைமையை விளங்காமே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம், ஒன்றும் சிறு கூட்டம் இருக்குது. அது வரக்கூடிய காலங்களில் விஜயினுடைய உண்மையான முகம் வெளியில் வரும். பாஜக அவர் நேரடியாக ஒரு கை கொடுக்க போகிறார், அப்படி போகிறப்ப அந்த பசங்களுக்கு உண்மையான நிலைமை வெளியில் வரும். அப்பையும் கூட அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தளபதி சொன்னால் சரிதான்ப்பா. ஏன்னா விஜயை பார்த்து வந்த கூட்டம் வந்து கொள்கை ஏற்றுக்கொண்டோ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டோ ஒரு கருத்தியல் ரீதியாகவோ யாருமே வரல. விஜயை திரையில் பார்த்து எப்படி சர்க்கார் படத்தில் ஒரே ஓட்டில் வந்து ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரோ, எப்படி சர்க்கார் படத்தில் முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே போய் அடித்து நாற்காலெல்லாம் உடைச்சி அவர் சேர் மேலே கால் போட்டு உட்காந்தாரோ, அதே மாதிரி வந்து 2026 தேர்தலில் சட்டசபைக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் திருப்பி கூட்டு போயிடுவார் விஜய் அப்படிங்கிற அந்த சினிமா பார்த்து அந்த எண்ணத்தில் பின்னாடி வந்தவங்க தான். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு தேர்தல் நடத்தணும், தேர்தல் முறை இருக்குது, அதில் மக்கள் வாக்களிக்கணும், எல்லா தரப்பும் ஓட்டு போடணும், அதுக்கு ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒருத்தர் குறைந்தபட்சம் வெற்றி பெறுவதற்கு 35% வாக்கு வாங்கணுங்கிற எந்த புரிதலுமே கிடையாது. அவர்களுக்கு இதான் தெரியவும் செய்யாது. இப்போ அந்த கூட்டம் வந்து விஜய் ரசிக்கிற கூட்டம். அவர்கள் விஜய் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நாளைக்கு பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு விஜய் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. பாஜக அந்த கூட்டத்தை ரசிக்கிறது, நம்ம இவங்களை எப்படி வேணாலும் டியூன் பண்ணலாம். இப்போ அவருடைய ஒரே நோக்கம் என்னென்னா, திமுக எதிர்ப்பை மட்டும் விஜய் பேச வைப்போம். விஜய் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கிரிப்டில் திமுக எதிர்ப்பு தான் மேலோங்கி இருக்குது, அதை பேசுகிறாங்க. அதனுடைய குரலாக அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுகிறாங்க. அந்த கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஒன்றும் மாறவே மாறாது. அந்த கூட்டம் அப்படி இருக்குது. பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜயின் மீது ஒரு பெரிய ஒரு கருப்புள்ளி விழுந்துருச்சு. ஏன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு இடம் இருக்குது. ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த இது இப்படிட்டார் விஜய். ஆக்சுவலாக அது விஜய் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம். சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும், சிபிஐ தான் பேசணும், இதை விசாரிக்கிறது சிபிஐ தான் அழுத்தம் கொடுக்குறாரு. அதுதான் தன்னை காப்பாற்றிக்கிறது தான். ஏதாவது இதே விஜய் தான் சில நாட்களுக்கு முன்பு சிபிஐ வந்து இடி ஐடிலாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியில் இருக்குது அப்படின்னு இதே விஜய் தான் பேசினார். அதனால தான் வந்து சிபிஐக்கு அந்த அஜித்குமார் வழக்கை மாற்றினாங்கிறதெல்லாம் விஜய் பேசினார். அப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சிபிஐக்கு போகிறாங்க பாஜக திமுகங்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? பாஜக பிடியில் தான் இருக்குன்னு சொல்லி நீங்களே இப்போ விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்கள் கேட்குறப்ப, அப்போ நீங்கள் வந்து யாரிடம் போய் ஒழிகிறீங்க? யாரிடம் வந்து நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க? யார் உங்களுக்காக குரல் கொடுக்குறா? யார் உங்களுக்கு கை கொடுக்குறா? இக்கட்டான நேரத்தில் யார் உங்களுக்கு கை கொடுக்குறாங்கிறதான் ஒரு நண்பனு அர்த்தம். அப்போ இக்கட்டான நிலைமையில் உங்களுக்கு
நீங்கள் ஒரு 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 பிரச்சனையை செஞ்சிட்டீங்க, உங்களால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு உங்கள் மேலே ஒரு அவதூறு விழுந்திருக்கு. அப்போ துடைக்கிறது யார்? பாஜக சங் பரிவார் கும்பல்லாம் துடைக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர் தான் அவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது விஜயினுடைய முகம் வந்து விஜய்க்கு மேல் கட்டப்பட்ட அந்த போலி பிம்பங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. பாதவர்ஜினா தனி விமானத்தில் டெல்லி போனதாக இருக்கட்டும், கூட போன ஆட்கள் பற்றி லிஸ்ட்லாம் பார்க்குறப்ப இவங்க வந்து ஏதோ திட்டத்தோடு இருக்காங்க. எப்படி செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரோ, இபிஎஸ் டெல்லிக்கு போனாரோ, எப்போ ஓபிஎஸ் டெல்லிக்கு போனாரோ, டிடிவி தினகரன் டெல்லிக்கு போனாரோ, தமிழ்நாட்டு அரசியல் டெல்லியில் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துருச்சுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குது. இவருக்கு பிரச்சனை, இவரும் டெல்லிக்கு தான் ஓடுறாரு. தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு ஒரு அரசியல் கட்சி, ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத கட்சி, உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் டெல்லிக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க ஆரம்பித்து விட்டதுங்கிறது தமிழ்நாட்டில் தெரிஞ்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக ஒருபோதும் இந்த அரசியலை விரும்ப மாட்டார்கள். இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே சில தகவல்கள் கசிய ஆரம்பிருக்கு. நிர்மல்குமாரோட ஆடியோ லீக்னு ஒன்று கேட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் சனிக்கிழமை திட்டம் தீட்டியது ஆதவர்ஜனா, சனிக்கிழமை தான் நீங்கள் அந்த பயணத்தை மேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் பக்கம் என்னென்னா, கரூர் பயணமே அன்றைக்கி கிடையாது, சென்னை தான் இருந்தது, திடீர்னு அந்த மாற்றம் ஏற்படுத்துறது நிர்மல்குமார்ன்றாங்க. அந்த நேரத்தில் நடந்த அந்த சனிக்கிழமை நேரத்தில் வந்து புசி ஆனந்த் வந்து இந்த நேரம் தான் வரணும், இந்த டைமில் இல்லை 2000 பேர் இருக்காங்க, 7000 பேர் தான் இருக்காங்க, கூட்டம் இல்லை, வர வேண்டாம், பொறுமையாக போகலான்னு அந்த அழுத்தம், இதுபோல் பல மாறுபட்ட கருத்துக்கள் இந்த 3 பேருமே மாற்றி பேசி அவர்களுக்குள்ளவே ஒரு சண்டை வந்ததாக பேசப்படுது. இதை எப்படி? இல்லை, உண்மைதான். ஆரம்பத்திலேருந்தே இந்த 3 பேருக்குள்ளேயுமே ஒரு சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. புஷி ஆனந்த் என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் இந்த மன்றத்திலேருந்து இருக்கிறேன், உங்கள் எல்லாரையும் விட சீனியர் நான் தான், இந்த பசங்களை நான் தான் மெயின்டைன் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. அது ஏறக்குறைய அது உண்மை தான். ஏன்னா அவங்க இந்த பசங்களை புஷியானந்த் தவிர யாரும் மெயின்டைன் பண்ண, புஷியானந்த் தான் தெரியும். தலை விஜயை கூட தெரியாதோ இல்லையோ, புஷியானந்துக்கு தான் அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். அதுக்கு இவங்க ஆதவர்ஜனாவும் சரி, இந்த ஜான ஆரோக்கியசாமியும் சரி, இப்போ வந்தவங்க தான். அப்போ இந்த 3 பேருக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, ஒரு ஒற்றுமை கிடையாது. அப்போ இவர்களுக்குள்ளேயே மாறுபட்ட யாரை காலம் வரலாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. புஷியானந்த் இங்கே தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு இருக்காரு, மிகப்பெரிய ஒரு மனவேதனையில் இருக்காரு, புஷியானந்த் மிக விரைவில் வெளியில் ஏறுவார் அப்படிங்கிற செய்திகளும் கூட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கோஆர்டினேஷனில் இந்த விஷயங்கள் கூட சொதப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல இங்கே கூட்டம் அங்கே நாமக்கல்லில் முதல் நாள் காலை 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு டிவி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், பெருசாக கூட்டம் இருக்காது. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறவங்க திருப்பி போய் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள். 8:30 மணிக்கு நாமக்கல்லுடைய வீடியோவை லைவ் போகிறாங்க. 7 மணிக்கு லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில சேனல்லாம் காலையில் 7 மணிக்கு லைவ் போட்டிருக்காங்க. 8:30 மணிக்கு நாமக்கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு தான் விஜய் லேட்டாக வர்றாரு. அப்போ அதுதான் நிலைமை. அப்போ இந்த கூட்டம் சேரட்டும், அதாவது என்ன, ஒரு போலீஸ் சாமியார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டத்தை சேர்த்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சு பக்தியை ஊற்றுவதற்கான சில பாடல்கள்லாம் பாடி அவங்க அப்படியே உற்சாக நிலைக்கு அடைஞ்ச பிறகு தான் அந்த சாமியார் உள்ள வருவார். பார்த்துருக்கீங்களா? இது ஒரு விதமான ஒரு சைக்காட்ரிக் அட்டாக். அது ஒரு மனநிலை சம்மந்தமான விஷயத்தை தூண்டி விட்டு அதுக்கு பிறகு வர்றது. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லைட்லாம் போட்டுட்டு ஒரு சாமியார் அப்படியே அந்த இறங்குவார். அப்போ இவங்க பரவசங்களில் இருப்பாங்க, அவங்க பார்த்தோன்னே கண்ணீர் வடிப்பாங்க. விஜய் லைட் ஆன் பண்ணி இல்லை, அது வந்து சேடிஸ்ட் மனப்பான்மை. நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டத்தை டெம்ப்ட் பண்ணுற வேலை. இந்த கூட்டத்தை என்ன பண்ணால் 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் அவன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர்றாரு டெம்ப்டை ஏற்றி கூட்டம் மதியமான பிறகு அப்படியே வந்து நிற்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிக்கும் அப்படியே வந்து உற்சாக நிலைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு வேலையை, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு பொருளை நீங்கள் விற்கிறதுக்கு வந்து என்னென்னா, நேரடியாக பொருளை விற்க முடியாது, அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு சந்தைக்கு போகணும். இது ஒரு இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. அந்த பொருள் இல்லை, வித்துருச்சு, தீர்ந்து போச்சு, அவன் இவங்களே டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து, இவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த கொடுக்குற ஆட்கள் பூராமே பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து அரசியல் பேசக்கூடியவர்கள். யாருமே கல அரசியல் தெரியாது. புஷி ஆனந்தை தவிர, புஷி ஆனந்துக்குமே அவ்வளோ தெரியாது. மீது யாருக்குமே லேப்டாப்பில் உட்காந்து அந்த டேட்டாஸை வச்சு பேசுகிறவங்க, இந்த பர்சன்டேஜை வச்சு பேசுகிறவங்க, அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் பிஆர் டீம் வச்சு பேசுகிறவங்களா ஒழிய கல அரசியல் யாருக்குமே தெரியாது. அப்போ இவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க. ஒரு பொருளை எப்படி விற்கிறது, ஒரு பொருளுக்கு எப்படி டிமாண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி விஜய்க்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. விஜய் லேட்டாக தான் வர்றாரு, விஜய் நீங்கள் பார்க்குறதுக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறாங்க. அது என்னென்னா ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுமாய் போய் அந்த நேரத்தில் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் இது வேணும்னே திட்டமிட்டு நான் பண்ணுறேன். நீங்கள் 8:30 மணிக்கு நாமக்கல்லில் போயிருந்தால் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது, 12:30 மணிக்கு நீங்கள் கரூருக்கு போயிருந்தால் இவ்வளோ நடந்திருக்காது. அந்த வீடியோ வெளியிட்டதில் கூட ஒரு இடத்துல கூட
தான் மீது உள்ள தப்பை வந்து அவர் ஒத்துக்கவே மாட்டேங்குது. தான் மீது தப்பே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். சிஎம் சார் நேரம் வந்து பாருங்கள் சார், சிஎம் சார் நான் என் பசங்களாம் தொடாதீங்க, என்னை வந்து அடிங்க சார். இது சினிமா படமாக இது முழுக்க முழுக்க ஒரு அரசியலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஃபிட்டாக போயிட்டுருக்காரு. அது தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் நடந்துக்கிட்ட விதம், விஜயினுடைய செயல்பாடுகள், 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டு ஒரு மிகப்பெரிய கொதிநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. என்னடா 41 பேர் உன்னை பார்க்க வந்தவன் செத்து போயிருக்கான், நீ வீட்டில் போய் குப்பரை கடிச்சு படுத்துக்கிட்டு 3ஆம் நாள் கழிச்சு எந்திரிச்சு வரையா, நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. விஜய் ஆதரித்த ஆட்கள் கூட இப்போ அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. இப்போ விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, விஜய்க்கு ஒரே சோர்ஸ் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவு கரம் மீட்டக்கூடியவர்கள் பாஜக சங் பரிவார் கும்பல் தான். இப்போ அவரிடம் அடைக்கலம் அடைந்தால்தான் அவர் மீது உள்ள இந்த களங்கத்தை போக்க முடியும், வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும். வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறார். இப்போ விஜய் அப்படி ஒரு நேரடியாக கை கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில யோசிக்க தெரிஞ்ச நபர்கள் வந்து வெளியில் ஏறுவாங்க. அப்போ தாவேக்கா ஒரு பெரிய பிளவை சந்திக்கும். இந்த தேர்தலோட விஜயினுடைய அரசியல் முடியும். அடுத்த தேர்தல் முடிந்தது பிறகு அவர் அடுத்த படத்துக்கான வேலையை கண்டிப்பாக தொடங்குவார். விஜயோட அந்த அனில் குஞ்சி என்ற நபர்களெல்லாம் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜயை தொட்டுப்பார், போலீஸ் ஸ்டேஷனில் பிளாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற, திருமலையை தொட்டா தமிழகமே கதறான். அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறதோட, ஒரு சின்ன பசங்க அவனை கைது செய்தாலும் சிறுத்தை படிக்கணும், வாழ்க்கை கெட்டு போயிடும், அவனோட வருங்காலம் அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாகும். இது போல் நிறைய தற்கொலைகளெல்லாம் இருக்காங்க. இதை எப்படி இல்லை, இதை வந்து திட்டமிட்டே அவர்களே உருவாக்குறாங்க. இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அந்த 16லேருந்து 20 வயசு 22 வயசுக்கு இருக்கக்கூடிய பசங்களை டார்கெட் பண்ணி அந்த பசங்களுக்கு தனித்தனி குரூப் ஆரம்பித்து, தனித்தனி பேஜஸ் ஆரம்பித்து, டெலகிராம் டேங்கோ மாதிரியான சில தளங்களில் அவங்களை ஒன்றிணைத்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க. தளபதி வெளியில் வராமல் இருக்கிறது காரணம் திமுக தான், தளபதி வந்து லேட்டாக வர்றதுக்கு காரணம் திமுக தான், திமுக தான் அவங்களை நசுக்குது அப்படின்னு அந்த பசங்களை மூளை செலவு செய்து திமுகவுக்கும் நம்ம அந்த அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு டீம், ஆதவர்ஜினா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு வீடியோவுக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 வரைக்கும் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சு அவர்களை மூளை செலவை செய்து எப்படி வட இந்தியாவில் மதத்தை வைத்து எப்படி ஒரு மனிதர்களை வந்து எப்படி வேலை பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த வயசு இருக்கக்கூடிய அந்த பசங்களை ஆபத்து உணராமல் இவர்கள் கொடுக்கக்கூடிய தப்பான டேட்டாஸு, தப்பான விஷயங்களை அந்த பசங்களுடைய மைண்டில் இன்ஜெக்ட் பண்ணி அவர்களை வேறு திசைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை, ஒரு ஆபத்தான வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கணும், வீட்டில் குறைந்தபட்சம் அரசியல் பேசணும், நாட்டினுடைய நிலை, தமிழ்நாட்டினுடைய நிலை, தமிழ்நாட்டினுடைய உரிமை, நம்ம எந்தெந்தெல்லாம் கடந்து வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. இன்னொரு பெரிய வெக்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா, பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மொழிக்காக போராடி தியாகம் செஞ்ச மாநிலம். இங்கே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணான்னு இருக்கேன். என்னோட மனைவி ஆசிரியர், பள்ளியில் படிக்கிறான். அவள் குழந்தைங்கள்லாம், அதாவது 5, 6, 7 இது போல் வகுப்பில் இருக்கிற பசங்கள்லாம் விஜய் இது மாதிரி கார்னர் பண்ணுறாங்க, விஜய் மேலே தப்பே இல்லை அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேள்வி வரத்துக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க பேசுறது தானே அவங்களுக்கு வரும். இல்லை, வீட்டில் பேசுறது கிடையாது, வீட்டில் அரசியலே பேசாத விளைவு தான் அவங்க பேசுகிறாங்க. என்ன காரணம்னா, பெரும்பாலான விஜய் மேலே பழிய போடுறாங்க. இல்லை, பெரும்பாலான குழந்தைகள் கையில் வந்து மொபைல் இருக்குது. அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, கையில் மொபைல் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு, பேரண்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னா, வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு மொழியில் ஒரு மொபைலில் உட்காந்துருக்கும். அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம செய்திகள் பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிப்போம், அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ் எதாவது சீரியல் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ்லாம் இல்லை அதான் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் குறி வச்சு இன்ஸ்டாகிராமில் யார் ஹீரோவாக காட்டப்படுறாங்களோ, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மூலியமாக இன்ஜெக்ட் பண்ணப்படுது இந்த குழந்தைகளுக்கு. அந்த வழியில் எந்த வழியில் அவங்க கனெக்ட் ஆக முடியுமோ அப்படின்னு அந்த வழியில் கணக்கு. இதெல்லாம் இது ஒரு ஆபத்தான அரசியல். வருங்காலம் வந்து எதை நோக்கி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லேயே சில பசங்க வந்து +2 படிக்கிற பசங்க இந்த மாதிரியான பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு குரூப் வச்சுக்கிட்டு டிவிக்கு மாநாட்டுக்கு போகிறேன், டிவிக்கு இதை பற்றி பண்ணுறேன்னு சொல்லிட்டு படிப்பு சரியாமல் தொடராமல் +2 பாடத்தில் போன முறை 2 பாடங்களுக்கு மேலே ஃபெயிலான பசங்களாம் நிறைய பேர் தெரியும். இப்போ எங்கடா உங்களுக்கு இவ்வளோ தூரம் டேட்டாஸ் கிடைக்குது, எங்கடா நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னு பார்த்தா எல்லாமே இன்ஸ்டாகிராம். இதுதான் இப்போது இது போல் இளைஞர்களை, வருங்கால தூண்கள், இளைஞர்கள்லாம் தெரியும், இந்தியன் பில்லர்ஸ் இவங்க தான். இது போல் ஆட்களை வந்து தவறாக வழிநடத்தில் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்பட்ட ஒரு கல்வியை கொடுக்க போகிறாங்க? தாவேகா தரப்புன்னு சரி, என்ன இவங்களுக்கு அரசியல் துறை சொல்லிட்டு போகிறாங்க? இல்லை, கல்வி முறை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கல்வி முறைக்குள்ளே புகுந்து ஒன்றும் பண்ண முடியல. அதுக்காக தான் தேசிய கல்விக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நம்ம பிளாக் பண்ணுறோம். கல்விக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஒன்றும் இல்லை, அரசியல் பண்படுத்தணும் இல்லையா இவங்களுக்கு? அது பேரண்ட் பண்ணணும். நீங்கள் வீட்டில் சினிமா பேசுகிறீங்க, கிரிக்கெட் பேசுகிறீங்க, ஒரு பாடகரை பற்றி பேசுகிறீங்க,
எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க. அரசியல் பேசுகிறீங்களா வீட்டில்? எந்த பேரண்ட்டாவது? நாட்டினுடைய நிலைமை என்ன, தமிழ்நாட்டினுடைய நிலைமை, தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்ம மொழிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இடஒதுக்கீடு வாங்கியிருக்கிறோம், இன்றைக்கி எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம், இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், இதுக்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கு இன்றைக்கி. இதை பற்றி எந்த பேரண்ட்டாக பேசியிருக்கீங்களா? வீட்டில் அரசியல் பேசாததன் விளைவு ஒரு கூட்டம் தற்குறியாக உருவாகி நிற்கிது. அந்த தற்குறியை சரியாக அவனுங்க பயன்படுத்துகிறானுங்க. மூளை செலவு செய்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த பசங்க மூளையில் இன்ஜெக்ட் பண்ணி அவருடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான வேலையை தாவேக்கா செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதை வேரோடு மண்ணோடும் தமிழ்நாட்டில் அழித்தெடுக்க வேண்டிய ஒரு அபாய விஷச்செடி தாவேக்கா. ஒரு அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய குறி வைத்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேதனையாக இருக்கு இவங்க பண்ணுற வேலையெல்லாம். இதை அரசாங்கம் சரி, பொதுமக்களும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, இந்த சமூகமும் சரி, ஊடகமும் சரி, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் எல்லாம் இருக்குது. மிக விரைவில் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. இங்கே ஒரு என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியலே ஒரு சங் பரிவார அமைப்புகளை, குறிப்பிட்ட அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை எடுத்து தான் நம்ம இன்றைக்கி அரசியல் பயணிச்சுன்னு இருக்கோம். தமிழகத்தில் இது போல் விஷக்கிருமிகள் காலன்றக்கூடாது அப்படின்ற பார்வையில் தான் தமிழக அரசும் சரி, மக்களும் சரி பயணித்துன்னு இருக்காங்க. அந்த அரசியலில் தான் தமிழக மக்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பாஜக உள்ளே எடுத்துகிட்டு வரல. ஆனால் இது போல் தற்கொலைகள் சங்கிகளாக மாறுறதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்குது இல்லையா? பெரிய அடித்தளம் இல்லை, ரொம்ப ஈஸியாக அவங்கள மாற்றலாம். தளபதி இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி, இந்த பக்கம் மதசார்புள்ள கூட்டணி, ரெண்டு தான் தமிழ்நாட்டில். செக்குலர் நான் செக்குலர் தான் பாலிடிக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில். இந்த அரசியலை நீங்கள் நேரடியாக பாஜகவினுடைய சித்தாந்தத்தையோ, பாஜகவினுடைய கோட்பாடையோ, பாஜகவினுடைய தத்துவத்தையோ நீங்கள் பேசி அந்த பசங்களை வாங்க முடியாது. இப்போ விஜய்ங்கிற முகமூடியை போட்டு ஒருத்தனை கூட்டு இவர்களுக்கு எதிராக இவரை திசை திருப்பக்கூடிய வேலை செய்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அழகாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைய மனதில் நேரடியாக பாஜகவை சொல்லி நீங்கள் இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவோ, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராகவோ நீங்கள் ஒன்றும் கொண்டு வர முடியாது. அப்போ விஜய்ங்கிற முகமூடி இந்த வார்த்தையை பேசினா அந்த பக்கம் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற வேலையை இந்த அரசியலை தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டிய ஆபத்தான கட்டத்தில் தமிழ்நாடு இருக்குங்கிறதா நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லோரும் வீட்டில் அரசியல் பேசுங்க, பிள்ளைங்கிட்ட புரிய வைங்க, பிள்ளைங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஃபோனில் இருக்குங்கிறத கொஞ்சம் கண்காணிங்க. இது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய. நம்ம கல்வி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், குழந்தைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறத விட நமக்கான அரசியலை நம்ம தெரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு பிடிக்காத ஆட்கள் ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அந்த ஆபத்தை உணர்ந்து வீட்டில் நம்ம இந்த மாதிரியான வேலையை செய்யணுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் ஒரு அரசியல் பேசாத வளர்ந்தால் இது போல் தற்கொலைகள் வளருவாங்க. நம்மளும் அந்த கட்டமைப்பில் உள்ளாக்குவோம். ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் போன்ற அமைப்புகளெல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும். குஜராத் மாநிலத்தை பார்க்குறோம், பீகார் மாநிலத்தை பார்க்குறோம், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்க்குறோம். எது போல கொடுமைகளும் அனுபவிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த இடத்துக்கு தமிழ்நாடு போயிடக்கூடாது. அதுக்கு ஒவ்வொருக்கும் எல்லோருக்கும் கடமை முக்கியமான கடமை இருக்குது. பார்ப்போம். இந்த அரசியல் உன்னிப்பாக பேசுவோம். உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி.